எல்லோருக்கும் வணக்கம். நல்ல செய்திகளுக்கு தட்டுப்பாடு ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அதனால மார்க்கெட் என்பது 78 பாயிண்ட் இறங்கி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நண்பர் கூட சொன்னாரு, எப்ப நீங்க ஊட்டிக்கு வர்றீங்க? அதாவது நான் ஜூன் 1ஆம் தேதி ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்ல 1 லட்ச ரூபா போட்டேன். அது என்னைக்கு 1,05,000 வருதோ அப்ப அந்த 5,000 லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஊட்டிக்கு வரணும்னு நான் பிளான் போட்டிருந்தேன். அதுவும் 4,000 பக்கத்துல லாபம் என்பது வந்துருச்சு. இன்னும் 1000 ரூபா தான்டா நான் வரேன்டா ஊட்டிக்கு அப்படின்ட்டு இருந்த நிலைமையில சமீபத்திய சில நாட்களாக மார்க்கெட் என்னுடைய ஊட்டி கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு அது 4,000 ரூபா லாபத்திலிருந்து 3,000 ரூபாக இறங்கி போச்சு. ஏன்னா மார்க்கெட்டே கடந்த 5 நாட்களா சரியில்லை. 242 பாயிண்ட் இறங்கி தான் இருக்கு. நான் வரலாம், தனியா பஸ் ஏறி வர்ற அளவுக்கு அதுல லாபம் என்பது வந்திருக்கு. இருந்தாலும் ஊட்டிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டுக்குள்ள விடமாட்டாங்க. ஷேர் மார்க்கெட் பண்றவங்களும் கல்யாணம் பண்ணவங்களும் ஒன்று, ஒரு இடம் உள்ள போய் நம்ம சிக்கிட்டோம், வெளியே வர முடியாது. வேறு என்ன செய்திகள் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல முக்கியமாக இருக்கு அப்படின்னா, நேற்று ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் 18,268 கோடி என்பது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு ஃபாரின் ஆர்டர் கிடைச்சிருக்கு, பூட்டான் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற 2 செய்திகள் முக்கியமாக நம்முடைய மார்க்கெட்டில் இருக்கு. அதில் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 2 முறை நன்றாக இறங்கி மறுபடி ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. 3வது முறை ஏனோ இந்த வருஷத்துல 2026ல இன்னும் பெருசா சம்பாரிச்சு கொடுக்கல. அவன் 2024லயும் அருமையான லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்தா, 2025லயும் சம்பாரிச்சு கொடுத்தான். என்ன காரணமோ தெரியல, ஜியோ ஃபினான்ஸுக்கு ஒரு ட்ரிகர் என்பது கிடைக்கல. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி, இந்த ஜியோ ஃபினான்ஸுக்கு இந்த 2026ல நீ என்ன 4 மாசம் தான் இருக்கு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல ஏதாவது வருமானம் என்பது செஞ்சு கொடுக்க போகிறதா, அல்லது இந்த 2026 என்பது வானம் பார்த்த பூமியாக ஒண்ணுமே இல்லாம போகிறதா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற பங்கு அந்த மாதிரி கிடையாது. அவன்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு முறை ஏற்றம் செஞ்சுட்டு கடந்த 2025லயும் பெருசா சம்பாரிச்சு தரல, 2026லயும் இப்போ வரைக்கும் பெருசா சம்பாரிச்சு தரல. நம்ம அளந்து பார்த்தோம்னா மிகவும் அதிகமாக அது சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட 28% போன வருஷமும் இந்த வருஷத்துல தன்னுடைய லோவிலிருந்து 40% சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி தெரியும். ஆனால் அவன் ஆடிய ஆட்டம் என்ன? ஒரு காலத்துல 2023ல 100 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் போன பங்கு. அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லை. அடுத்த ரவுண்டு எப்போ வருவான் அப்படின்னு பாவம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியில் ஃபாரின் ஆர்டர், பூட்டான் ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. பொதுவாக அண்டை நாடுகளில் போய் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த பூட்டான் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவுமே நேசம் மிகுந்த நாடு. ஸோ இந்த நாட்டில் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க யோசிப்பாங்க. ஸோ பெரும்பாலும் நேச நாடுகள்கிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணுறது என்பது எந்த விதமான கவர்மெண்ட் தொந்தரவும் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஸோ இப்போ நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னா இந்த 2லையுமே நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்கிறது. இது போக செய்திகள் இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 5% ஏறி இருக்கு. இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்துல தன்னுடைய 52 வீக் லோ பக்கத்துல வந்து விழுந்திருக்கு. இவ்வளவு நாட்கள் இது சரிவடைஞ்ச பொழுது பெருசா மார்க்கெட்ல ஒரு நம்பிக்கை வரல, ஒரு வேளை ஏறுமோ இறங்குமோ அப்படின்ற பெருசா நம்பிக்கை வரல. பட் இதனுடைய 2026ல மார்ச் மாசத்திலையும் ஜூன் மாசத்திலையும் அதிகமான வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஏதோ ஒரு குரூப் வந்து இந்த பங்கு எடுத்திருக்காங்க, ஏதோ ஒரு குரூப் வந்து பெரிய அளவில் வித்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது அதிகமாக நடந்திருக்கு, தன்னுடைய 52 வீக் லோல இருக்கு. அதே சமயம் இது வந்து லாபம் செய்யக்கூடிய பங்காக இன்றைய தேதி வரைக்கும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் பெருசாக வளர்ச்சி என்பது இல்லை. 2023க்கு 2026க்கும் வளர்ச்சி என்பது இல்லை. இருந்தாலும் இப்போ வரைக்கும் லாபத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. ஸோ தற்போதைக்கு தன்னுடைய ஆல் டைம் உச்சத்திலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% இறங்கிய பங்கு தான் இந்த நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர். தற்போதைக்கு ஐடிக்கு பெரிய அளவில் ப்ரெஷர் இல்லை. உலக அளவில் ஆக்சென்சர் ரிசல்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய ரிசல்ட் பிரச்சனை இல்லைனாலும் திடீர்னு டிசிஎஸ் பங்கு சமீபத்தில் சுணக்கமாக இருந்த ஒரு காரணத்தினாலே மறுபடியும் ஐடி பங்குகள் லேசாக இன்னும் ஏறாமல் இருக்கான். ஸோ 2025ல் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இதே இடத்திலிருந்து நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் என்பது 600 to 1200ன்னு பணத்தை டபுள் பண்ணி விட்டவன் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கி மறுபடியும் போன வருஷத்தினுடைய லோலையும் முக்கியமாக 60 ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு 60% தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே கிடக்கு அப்படின்ற ஒரு நியூஸ்லையும்
இந்த நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஷேர் செய்தியா வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்ல சந்தோஷமான செய்திகள் என்பது இருக்கு நண்பர்களே. Q1 ரிசல்ட் சீசனுடைய இம்பாக்ட்னால இந்த அஸ்ட்ரால் அப்படின்ற பங்கெல்லாம் 8% ஏறி இருக்கு, குஜ் ஃப்ளோர் ஒரு 4% ஏறி இருக்கு, டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் ஒரு 4% ஏறி இருக்கு, பிளாக் பாக்ஸ் 7% என்பது போல எல்லாம் ஏறி இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய பாருங்க, கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனாலும் மிக முக்கியமான பங்குகளுடைய ரிசல்ட் இப்பதான் வெளியிடுறாங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் ரொம்ப வால்டிலிட்டியான பங்கு. டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் கேட்கவே வேணாம், அவனும் வால்டிலிட்டியான பங்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் செக்டர் லீடர், அவனும் ஒரு வால்டிலிட்டி பங்கு பெரிய அளவில் இல்லைனாலும் அதுவும் ஒரு செக்டர் லீடர். இந்த இப்கா லேபு போன்ற எண்ணற்ற வாலட்டிலிட்டியான பங்குகளுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது. இவங்களுடைய ஆட்டம் நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னைக்கு பெரிய பங்கு ஃபேமஸான பங்கு ஓரளவுக்கு ஏறி இருக்கான்னா Q1 ரிசல்ட் சீசன்ல இந்த அஸ்ட்ரால் அப்படின்ற பங்கு 8% ஏறி இருக்கு. காலம்பூரா ஒரு கிறுக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டனே அப்படின்னு பல வீட்டம்மாக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் தான் அப்படி சிக்க வச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு புரோக்கர்கள். அதாவது மேட்ரிமோனி அப்படின்ற பங்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேட்ச் மேக்கிங் சர்வீசஸ் அண்ட் மேரேஜ் சர்வீசஸ் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 1102 கோடி தான் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். இந்த கம்பெனி பெருசாக வளர்ந்து வர முடியல. இதுக்கு முன்னாடி அந்த பங்கினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2020 கோவிட் டைமில் 300 ரூபாயிலிருந்து 1100 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் தன்னுடைய 52 வீக் லோ பக்கத்தில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் லோ அப்படின்ற லோ ப்ரைஸில் வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து கடந்த சில மாதங்களாக இந்த பங்கில் கொஞ்சோண்டு நிறைய பேர் வாங்கி வச்சு அதில் டிரான்சாக்ஷன்ஸ் வால்யூம் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கூட சமீபத்தில் இது செய்தியில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வருஷத்திலே ஹையஸ்ட் வால்யூம் என்பது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்படி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தன்னுடைய 4 வருட லோ பக்கத்திலிருந்து தாண்டி இருக்கக்கூடிய இந்த மேட்ரிமோனியில் என்ன ஒரு தகவல், அது லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தா, எஸ், இந்த ஜூன் குவார்டரில் 131 கோடிக்கு மேட்ச் மேக்கிங் சர்வீசஸ் பண்ணி 19 கோடி லாபம் அப்படின்னு சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு கிறுக்குங்கிட்ட மாட்டிக்கிறது அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஆனால் காலம்பூரா ஒரு கிறுக்குங்கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்றது வந்து அது ஒரு ஓகே. இந்த நேரத்தில் இந்த மேட்ரிமோனி அப்படின்ற பங்கு சமீபத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இறங்கி ஏறி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஐபிஓ வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 340% தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து தற்போதைக்கு மொத்தமாக எவ்வளவு இறங்கியிருக்குன்னா மறுபடியும் ஒரு 70% என்பது சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்தது இந்த மேட்ரிமோனி அப்படின்ற பங்கு என்ன செய்ய போகிறது? சமீபத்தில் லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து வரக்கூடிய எதிர்காலங்களில் இந்த மேட்ரிமோனி அப்படின்ற பங்கினுடைய செய்தி என்ன வரும்? தொடர்ந்து மேலே ஏறியதா அல்லது கீழே விழுந்ததா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். என்ன சித்தப்பு சொல்லவே இல்லை, எப்போ மேலே வந்தீங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் வாலட்டிலிட்டியாக இருந்து சிறிதளவில் ஏறிய பங்குகள் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இந்த கல்யாண் ஜுவல்லரி, அதனுடைய செய்தி என்னன்னா கிட்டத்தட்ட வெறும் 300 ரூபா ரேஞ்சிலிருந்து 600 ரூபா ஆல்மோஸ்ட் 100% ஏறி உள்ளது இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு செய்தி. இதுக்கடுத்த ஒரு தகவல் வந்து எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரதா எனர்ஜி, அந்த பங்கு ஆல்ரெடி மிகவும் உச்சத்தில் இருந்த பங்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை பயமுறுத்துற மாதிரி கீழே இறங்கினாலும் திரும்பி இப்போ வரைக்கும் இந்த 2026 வரைக்கும் மேலே ஏறியிருந்தான். இப்போ மறுபடியும் சமீபத்தில் என்ன செய்தி இந்த சாரதா எனர்ஜி மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 1 இயர் லோ பக்கத்தில் 6 மந்த் லோ பக்கத்தில் அந்த பங்கு கீழே வந்து விழுந்து விட்டது. இன்றைய தேதியில் அது மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கிறது அப்படின்றது இந்த சாரதா எனர்ஜியில் ஒரு தகவல். இந்த கல்யாண் ஜுவல்லரியும் சாரதா எனர்ஜியும் தன்னுடைய Q1 ரிசல்ட் சீசனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது சாரதா எனர்ஜி என்பது 478 கோடி வருமானம் என்பது பண்ணியிருக்கு. அடேங்கப்பா, என்ன சித்தப்பு வசதியா அப்படின்ற மாதிரி சாரதா எனர்ஜி தன்னுடைய Q1 ரிசல்ட்ஸில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் என்பது கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றத்துக்கு உண்டான பரிசு ஏதாவது கிடைக்குமா, அல்லது இதெல்லாம் எங்களுக்கு முதலே தெரியும்பா அதனால தான் மேலே ஏற்றி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குமா என்னன்றது தெரியல. பட் இன்றைய தேதியில் அந்த பங்குல அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி தங்களுடைய Q1 ரிசல்ட் சீசனில்
349 யாவதுங்க எப்பவுமே பண்ணக்கூடிய ஒரு லாபம் 349 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இதுல வாடிலால் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் தான் இந்த ஷேர் வந்து 1 இயர் லோ பிரைஸ் 7,000 ரூபாயிலிருந்து சரிவடைஞ்சு 50% சரிவடைஞ்சு வெறும் 4,000 ரூபாயில போய் விழுந்த பங்கு இன்றைய தேதியில ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு 7,802 ரூபாய் என்று வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதனுடைய வருமானம் தற்போது 131 கோடி அப்படின்னு இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல கொடுத்துருக்காங்க. அப்படி என்னப்பா நீங்க பிசினஸ் பண்றீங்க, எல்லாம் ஐஸ்கிரீம் பிசினஸ் தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்களா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டினுடைய பவரை பல்வேறு பங்குகள் தன்னுடைய லோல் இருந்து பழைய ஹைக்கு திரும்பி வந்தாவே 100% பக்கம் ஏற வேண்டியதாக பல்வேறு பங்குகளினுடைய நிலைமை. கல்யாண் ஜுவல்லரி ரொம்ப பாப்புலரானதாகட்டும், வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் மார்க்கெட் கேபிட்டல் கம்மியாக இருந்தாலும் சரி, திரும்பி வந்து பழைய ஹையை தொடும்போது 100% எல்லாம் அசால்ட்டா பண்றாங்க. யாரு பெத்த புள்ளையோ ராத்திரி பகலா வேலை பார்த்து நம்ம கம்பெனியை தூக்கி நிறுத்துது அப்படின்ற மாதிரி பிபிஓ செக்டர்ல வந்து 2 பங்குகள் எஃப்எஸ்எல் இக்ளர்க்ஸ் அப்படின்ற யாரு முதல்ல லீடர் அப்படின்ற ரெண்டுக்கும் மாறி மாறி போட்டி நடந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் தங்களுடைய சேல்ஸ் அண்ட் லாபத்துல. ஸோ இந்த இக்ளர்க் சர்வீசஸ் என்பது வெறும் 230 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ இவங்க 729 கோடி லாபம். இந்த எஃப்எஸ்எல் பிபிஓல இருக்கக்கூடிய எஃப்எஸ்எல்லுமே 234 கோடியில் ஆரம்பிச்சு 674 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ யார் முதல்ல யார் பின்னாடி அப்படின்ற மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எஃப்எஸ்எல் அப்படின்ற பங்கு தற்போது ஆல்மோஸ்ட் தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்திருக்கான். இந்த இக்ளர்க்ஸ் அப்படின்ற பங்குமே இன்னும் பெருசாக மேல் நோக்கி ஏறி வரல. ஆனால் எஃப்எஸ்எல் விடவும் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இதுக்கு கிடைச்ச பரிசு 1,200 to 2,000 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 1,800 இந்த இக்ளர்க்ஸ் என்பது சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இன்னும் ஒரு முறை ரவுண்டு போகுமா? இப்படி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய லோக்கு போனதுக்கு அப்புறம் புதிய உச்சம் என்பது இந்த இக்ளர்க்ஸ் சர்வீசஸ் போயிருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த பிபிஓ செக்டர் லீடர் இக்ளர்க்ஸ் சார் என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் இந்த கோத்தாரி பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவுமே தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டிய பங்கு. இந்த ஷேர் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்னு பார்த்தா எஸ், அவன் எப்பவும் செய்யக்கூடிய அந்த 18 கோடி லாபம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பங்கு தற்போது எத்தனை பர்சன்டேஜ் கீழே இறங்கியது அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா 65% என்பது இறங்கியிருக்கு. 65% இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தற்போது தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்ளது என்பது இந்த கோத்தாரி பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஷேர்ல ஒரு செய்தி. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.